உள்ளே விழுவோம். நீங்கள் நார்மலாக வச்சிங்கன்னா மேலே ஓட்டை சிறுசாக இருக்கனால சீக்கிரம் வராது. இதில் தண்ணி மட்டும் ஒரு கால்வாசிக்கு தண்ணி யாரோ வச்சுருக்கீங்க, தண்ணி மட்டும் அது இந்த பாட்டிலுக்கு 1% நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி எந்த கருவாடுனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நம்ம கடையில் கிடைக்கிற நெத்திலி கருவாரோ ஏதோ ஒன்று வாங்கி நமக்கு ஒரு 4-5 போட்டு ஒரு ஏக்கருக்கு 5-6 கணக்கு வச்சு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இந்த வாசத்துக்கே வந்துட்டு இந்த பழை நீங்கள் வந்துட்டு இப்போ மாம்பழத்தோட்டம் இல்லை கொய்யாப்பழம்லாம் வச்சிங்கன்னா பழை அதிகமாக வந்துட்டு பாதிக்கும். அந்த ஈயுமே வந்துட்டு இது வந்துட்டு இந்த வாசம் மூலியமாக வந்துட்டு இது வந்துட்டு கவர்ந்து தண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒன்றும் இல்லை, ஏதோ சின்ன இப்போ மோனோக்ரோட்டோ பாஸ் ஒரு பூச்சி மருந்து இருக்குது இல்லைங்களா, அந்த பூச்சி மருந்தை பஞ்சில் சும்மா கொஞ்சோன்னு நினச்சி உள்ளே போட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா இதே வச்சாலே போதும். இந்த வாசத்துக்கு கவர்ந்து தண்ணியை ஊற்றி எல்லா ஈயும் வச்சிடும். இதனால வந்துட்டு பெருகளவு நமக்கு வந்துட்டு பாதிப்பு கம்மியாகும், நம்ம மகசூல் கொஞ்சம் அதிகமாக கொண்டு வரலாம். நீங்கள் வெள்ளச்சோளம் போட்டிருக்கேன் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சாங்க நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப சுலபம் தான். ஒரு பாட்டில் கருவாடு இருந்தால் போதும், நீங்களே செஞ்சுக்கலாம்.